அருமையான வாசத்துல பருப்பு குழம்பு. நம்ம பருப்புக்கு ஈக்குவலாக கத்திரிக்காய் போட்டோன்னா டேஸ்டாக இருக்கும் பருப்பு குழம்பு. ஒரு பெரிய சீக்ரெட் என்னென்னா, நம்ம அரைச்சி போடுற இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் தான். ஒரு 5-6 பேருக்கு பருப்பு குழம்பு குவான்டிட்டி வர்ற மாதிரி. ஒரு சீக்ரெட் என்னென்னா, இஞ்சி தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிக்கும் போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். பேச்சுலர்ஸும் ஈஸியாக பருப்பு குழம்பு பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்க பீட்டர். இன்னைக்குரிய தாட் ஃபார் த டே: பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். இதோட ஷார்ட் மீனிங் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த வசனத்திலே கிளீனாக இருக்குது. நம்ம வீட்டில் கட்டாயம் ஒரு பெரம்பு வேணும்னு இருக்குது. நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது கட்டாயம் கண்டிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால ஒரு பெரம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இது அவங்க கை கெட்டாதபடி கொஞ்சம் ஹைட்டில் வச்சுருங்க. எப்பப்போ அதை யூஸ் பண்ணணுமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணணும். இல்லைனா நம்ம பிள்ளைகளை பகைக்கிறவங்களாக தான் இருப்போம். அவங்கள சரியான வழியில் நம்ம நடத்தணும்னா அவங்க தப்பு பண்ணும்போது தண்டிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எதுக்கும் சேஃப்டிக்கு 2 கம்பு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு இருக்கும். சில நேரம் ஒரு 2-3 நாள் காணாமல் போயிடும். தேடி பார்ப்போம், வீட்டில் எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா நம்ம இப்போ பொண்ணுங்க பசங்களாம் இருக்காங்களா, ஒழிச்சு வச்சுருவாங்க. அதனால் 2 கம்பு வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் இதோட வேலை முடிஞ்சிடும். அந்த பருப்பு வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர, இந்த குழம்பு பண்ணுறதோட டைம் டோட்டலாகவே 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். இது கொஞ்சம் அசன குழம்போட ஃப்ளேவர் லைட்டாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல் அசன குழம்பு கிடையாது. அது நம்ம இன்னொரு வீடியோ போடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பருப்பு குழம்பு ஒரு சின்ன குக்கரில் தான் பண்ண போகிறோம். பருப்பு அளவு பார்த்திங்கன்னா ஒரு 150 ml அளவு பிடிக்கிற டம்ளரில் எடுத்துருக்கிறேன். ஒரு 125 கிராம் பருப்பு. பாருங்கள், அன்பாலிஷ்ட் துவரம் பருப்பு. இது இப்போ நிறைய கடையில் பார்த்திங்கன்னா பாலிஷாக போடுற மாதிரி இருக்குது. அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அன்பாலிஷ்ட் நம்ம சாதாரண பலசரக்கு கடையில் கிடைக்கிற துவரம் பருப்பு அதுதான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு வந்துடும். கழுவுற டைமில் புளி நம்ம ஊற வச்சுருவோம். ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் புளி நம்ம தண்ணியில் ஊற வச்சுருவோம். இப்போ ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். பருப்பை நல்லா கழுவி கொண்டு வந்துட்டோம். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி 1 கிளாஸ் நம்ம பருப்பு எடுத்துருக்கோம். அப்போது அதே கிளாஸுக்கு 4 மடங்கு தண்ணி எடுங்க. நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டோம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்ப்போம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெள்ளைப்பூண்டு, நாட்டு வெள்ளைப்பூடு ஒரு 10 பல். நீங்கள் பெரிய வெள்ளைப்பூடாக இருந்துச்சுன்னா ஒரு 5 பூடு. 2 தக்காளி. நான் சின்ன தக்காளிங்கிறதுனால 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி போட்டாலே போதும். பருப்பு குழம்பு டேஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான காய் கத்திரிக்காய். ஸோ 2 கத்திரிக்காய் இருக்குது. கொஞ்சம் நல்ல பெரிய கத்திரிக்காவே 2 கத்திரிக்காய். இது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 130-150 கிராம் இருக்குது 2 கத்திரிக்காய். நம்ம பருப்புக்கு ஈக்குவலாக கத்திரிக்காய் போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு குழம்பு. நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த டைமில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகாய், இது 2ஐயும் மிக்சியில் லைட்டாக நம்ம பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை போட்டு எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துட்டோம். நீங்கள் உங்களுக்கு உரைப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. 4 போட்டால் போதும். இதையும் நம்ம இது கூட சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். இந்த டைப்பு பருப்பு குழம்புல நம்ம காய்கறி நிறைய சேர்க்க மாட்டோம். கத்திரிக்காய் தான் மெயினாக சேர்ப்போம். கத்திரிக்காய், தக்காளி. அப்புறம் ஒரு பெரிய சீக்ரெட் என்னென்னா, நம்ம அரைச்சி போடுற இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் தான். இதை நம்ம மூடிடலாம். உப்பு நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது. பருப்பு வேகும்போது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம். பருப்பு குழம்புடைய ஃபஸ்ட்டு சீக்ரெட் நம்ம பருப்பை சூஸ் பண்ணுறது. 2வது சீக்ரெட் கத்திரிக்காய் ஜாஸ்தியாக இருக்கணும். 3வது சீக்ரெட் சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டுட்டு நம்ம பருப்பு கூட வேக வைக்கிறோம். இதுவும் ஒரு முக்கியமான சீக்ரெட். பருப்பு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஒரு இதை ரெடி பண்ணிடலாம். நம்ம பருப்பில் சேர்க்குறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 சில்லி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 2 இனுக்குள்ள கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம பரப்பரன்னு அரைச்சிட்டு வந்துடும். குக்கர் ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்துடலாம். திறக்கும் போதே ஒரு நல்ல வாசம், சூப்பராக வாசம் இருக்குது. நல்லாவும் வெந்திருக்கு பருப்பு. இது இப்போ நம்ம லைட்டாக மசிச்சு விட்ருவோம்.
கத்திரிக்காய்லாம் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பர் கன்சிஸ்டன்சி, பருப்பு குழம்புடைய சூப்பர் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை இதை வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இது போடும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வாசம், பருப்பு குழம்போட வாசம் நம்மளுக்கு கிடைக்கும். இதை சேர்த்துட்டு நம்ம புளி சேர்த்துடலாம். புளி நம்ம முதல்ல ஊற வச்சுருந்தோம், அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி கையிலே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு கூட பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பருப்பு குழம்புடைய கன்சிஸ்டன்சி. நல்லா தண்ணியாக இப்படி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இல்லை, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. புளி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துருவோம். உப்பு நம்ம இதுவரை சேர்க்கவில்லை, இப்போ தான் சேர்க்குறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கிடுவோம். உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிடுவோம். சூப்பர் வாசம், சூப்பர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக தால்சம் மட்டும் பண்ணி ஊற்றணும். தால்சம் பண்ணி ஊற்றிடலாம். தால்சம் நம்ம கட்டாயம் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். ஒரு 25 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறோமோ பருப்பு குழம்புடைய வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிடும். கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், நான் ஒரு 8 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். இந்த தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிக்கும் போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். இது நல்லா முறுமுறுன்னு வரணும். கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வர நம்ம அப்படியே தாளிப்போம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருது. இந்த டைமில் கருவேப்பிலை ஒரு 2 இது சேர்த்துருவோம். நிறைய பேர் வத்தல் சேர்ப்பாங்க, நம்ம வத்தல் சேர்க்க போகிறதில்ல. ஒரு சீக்ரெட் என்னென்னா இஞ்சி பாருங்கள், கொஞ்சோண்டு மட்டும், ரொம்ப போட்டுறாதீங்க. கொஞ்சோண்டு இஞ்சி, சின்ன இஞ்சி கொஞ்சோண்டு போடுவோம். இஞ்சி கொஞ்சோண்டு சேர்க்குறது ஒரு சீக்ரெட். அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு பிஞ்சு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்தாலும் பரவாயில்ல. ரைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தால்சம் பண்ணதை பருப்பு குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான், தால்சம் பண்ணி ஊற்றியாச்சு. பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அருமையான பருப்பு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துட்டோம். 5-6 டிப்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் தான் கடைசி அவுட்புட் வந்து பக்காவாக இருக்கும். கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும். அதே மாதிரி வத்தல் பொடி தாளிக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு போட்டு அதை நம்ம பருப்பு குழம்புல சேர்க்கும் போது நல்ல ஒரு கலரும் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை தட்டிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.